ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8 மந்த் பேபிக்கு லஞ்ச் ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதில் கோகோனட் மில்க் எக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் அதில் சேர்த்து நான் ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோவில் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி ப்ரொக்கோலி பொட்டேட்டோ ரைஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொக்கோலி குழந்தைக்கு ரொம்ப நல்லது, கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், அதில் கொஞ்சமாக கட் பண்ண ப்ரொக்கோலி பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்ச அரிசி பருப்பு, 1/2 கப் தண்ணி, 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக எடுத்தால் போதும். குழந்தைக்கு 8 மாதம் ஆன உடனேயுமே நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, கொஞ்சமா பெப்பர், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் டேஸ்ட்டுக்காக. 3 விசில் விட்டுட்டு விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு இதோட எக் ஆட் பண்ண போறேன். நீங்க உங்க குழந்தைக்கு எக் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க எக் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு எக் எப்படி சேர்க்கணும், எப்படி கொடுக்கணும்னு ஒரு ஷார்ட்ஸ் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்க டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து ராஜ்மா, முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணி ஒரு ரைஸ் பண்ணியிருப்பேன். நம்ம எது கொடுக்கறதா இருந்தாலுமே காய்கறிகள் நிறைய சேர்த்து கொடுக்கலாம். குழந்தைங்க இதை 4 ஸ்பூன் சாப்பிட்டாலும் போதும், அவங்களுக்கு நிறைய சத்து இதுல இருந்து கிடைக்கும். முட்டைக்கோஸ்லாம் குழந்தைங்க அப்படியே கொடுத்தா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சுண்டல் வகைகள் ஏதாவதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. குக்கர்ல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஓமம், ஜீரகம். நான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா காய்கறிகள் ஆட் பண்ணிருக்கேன். கேரட் கொஞ்சம், பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வேற காய்கறிகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே முட்டைக்கோஸ், ராஜ்மா, கோதுமை ரவை, இதுக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டா இருக்கும். 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க விசில் விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிட்டு மசிச்சுக்கலாம். கடைசியா கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிட்டு நீங்க நெய்யும் ஆட் பண்ணீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும், நிறைய சத்து இருக்கு, ரொம்பவே டேஸ்டா இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபியில் டொமேட்டோ ரைஸ் பண்ணியிருப்பேன். டொமேட்டோ ரைஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதில் விட்டமின் சி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சளி, காய்ச்சல் இருந்துச்சுன்னா அந்த டைமில் குழந்தைங்க இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குக்கரில் தேங்காய் எண்ணெய், ஜீரகம், ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட்டுக்காக இன்னைக்கு உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு, நீங்க வேணும்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுல நீங்க தேங்காய் பாலும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்க்கல. வாரத்துல 2 நாளாவது தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜீரகம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு 3 விசில் விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தக்காளியில இருக்கிற தோலை மட்டும் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா மசிச்சிருங்க. கடைசியா கொஞ்சமா பெப்பர், நெய் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட நீங்க அவிச்ச முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு 8 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா முட்டை சேர்க்கலாம், ரொம்பவே உடம்புக்கு சத்து. தேங்காய் பால், முட்டை இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது குழந்தைங்க 4 ஸ்பூன் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு நிறைய சத்து கிடைக்கும். அடுத்து முளைக்கட்டின ராகி கஞ்சி. வாரத்துல 1 நாள் கண்டிப்பா ராகி கஞ்சி கொடுங்க. அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கா இருக்கலாம். ராகியை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு நைட்டே ஊற போட்டுருங்க. காலையில தண்ணி எதுவுமே இல்லாம சுத்தமா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒயிட் கிளாத்ல போட்டு ஒரு நாளைக்கு விட்டுட்டீங்கன்னா காலையிலேயே முளை கட்டிரும். அது பேன்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிருங்க. திப்பி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ஜலிச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ண பவுடர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும். கட்டி இல்லாம நல்லா கரைச்சிட்டு கஞ்சி பதம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சணும். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்லோவா குக் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும். நான் இன்னைக்கு இந்த கஞ்சில ஆப்பிள் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இதுல பனானா கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். ராகி கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இது குடுக்குற அன்னைக்கு உங்க குழந்தைக்கு நிறைய தண்ணி கொடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.